ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு குழம்பு தாங்க நம்ம ரெசிபி. அப்பளை போட்ட வெந்தய குழம்பு, மென்துளு புலுசுன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது எங்கள் அம்மா ஸ்டைல், என் ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் கடுகு, தாராளமாக வெந்தயம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 3ஐயும் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் கிள்ளி வச்ச வரமிளகா ஒரு 4-5 சேர்த்திக்கோங்க. ஏன்னா இதில் நான் சாம்பார் தூள் சேர்த்து போகிறேன். முதல்லையே அப்பளத்தை 4ஆக உடைச்சி எண்ணெயில் பொரிச்சு வச்சதை இதில் சேர்த்திட்டு சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி, அதாவது எலுமிச்சம்பழ அளவு புளித்தண்ணி இதில் சேர்த்திருக்கேன். அதுக்கு ஒரு 200 ml ஜாஸ்தியாக வாட்டர் சேர்த்திக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க, எடிட்டில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா திக்னஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதில் விட்டுருக்கேன். ஸோ அது திக்னஸை கொடுத்தோம். அவ்வளவுதாங்க, நம்ம அப்பளம் போட்ட வெந்தயம் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பாய்.